ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. பெருமானுடைய கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த ஷாமில் தீப்பத்தி எரிகிறதோ, எந்த பலஸ்தீன மண்ணு பயங்கரமாக சோதிக்கப்படுகிறதோ, எந்த இடத்துல காசாவில் அதாவது மக்கள் அதிக துயரத்துக்கு ஆளாக்கப்படுறார்களோ, அந்த ஊர் ரசூலுல்லாவுடைய கனவாக இருந்த ஊர். ரசூலுல்லா சொல்லுகிற நேரம் எங்கள் ஷாம் என்பார்கள். யா அல்லாஹ், எங்க ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயா. ஹதீஸில் பார்த்தா ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று வரவில்லை. யா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ஷாமினா, எங்க ஷாமுக்கு பரக்கத்து செஞ்சிரியா அல்லாஹ். ரசூலா சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் என்றார்கள். மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கையை தாழ்த்திய பூமி ஷாம் என்றார்கள். மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கையை தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பூமி. நீங்கள் குர்ஆனுடைய நபிமார்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாமே ஷாமை சேர்ந்தவர்கள், அந்த மண்ணை சேர்ந்தவர்கள். இப்ராஹிம் நபி எந்த மண்ணு, மூசா நபி எந்த மண்ணு, அவர்கள் அந்த மண்ணுக்குரியவர்கள், அங்கே இருக்கிறவர்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதாவது மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹ் எடுக்கிற நேரம் இந்த உலகத்தில் ஒரு இடத்துக்கு அல்லாஹ் கூப்பிட்டான். தனக்கு பக்கத்திலே அல்லாஹ் நெருக்கிற நேரம் இந்த உலகத்திலே ஒரு மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் கூப்பிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போனார்கள். அது மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்தஸ். அந்த இடத்திலே தஹல்துல் மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுக்குள் நான் நுழைந்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். தொழுகை நடத்தினாங்க. அது மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ்வுடைய பாரக்கனா ஹவுலஹு என்று குர்ஆன் சொல்லுது. அதை சுத்தி நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த துனியாவில் குர்ஆன் சொல்லக்கூடிய பரக்கத்து செய்யப்பட்ட பூமியில எப்படி ஹரம் முபாரக்கான இடமோ, எப்படி காபத்துல்லா முபாரக்க பரக்கத்து பொருந்திய இடமோ, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சூழ உள்ள பிரதேசங்களில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பாரக்கனா ஹவுலஹு, அதை சூழ பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார். அந்த மண்ணை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த மண்ணை கைப்பற்றுகிறார்கள். அமீருல் மூமின் அவர்கள் அங்கே அழைக்கப்படுகிறார்கள். உமர் பின் கத்தாப் ஆசையோடு வருகிறார்கள். ரசூலுல்லாவுடைய கனவு, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதை நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்ற நிறைய ஹதீஸ்களில் சொன்னார்கள். நிறைய செய்திகள் இருக்கிறது. அந்த ஆசை நாளில் எல்லோரும் வந்தால் நான் ஒரு பேச்சு கேட்கிறேன், நீங்கள் கனவு கண்டிருப்பீர்கள், நீங்கள் ஒரு பெரும் பணக்காரனாக போறீங்க. இப்ப பரம ஏழை, பணம் வந்த அந்த நாளில் நீங்க பணத்தை கொண்டாடிட்டு தான் மற்றதெல்லாம், பணத்தை கொண்டாடிட்டு தான் மற்றதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா பணம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. வெள்ளியை முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள், வெள்ளியை பார்க்கிறார்கள், தங்கத்தை பார்க்கிறார்கள். அதாவது அவர்கள் பார்க்க வேண்டிய அத்தனை சொத்தையும் பார்க்கிறார்கள். பாரசீகத்துடைய தலைநகரம் ஈரான் பைத்துல் அபியல் ஆட்டம் கண்டு உடைந்திருக்கிறது. வெள்ளை மாளிகை கீழே விழுந்திருக்கிறது. உமர் பின் கத்தாவுடைய கையிலே வெள்ளை மாளிகையுடைய திறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரசீகத்துட்பட எல்லா ஷாமும் கையிலே வந்திருக்கிறது. கொண்டாடுகிற நாள். முஸ்லிம்களாக உள்ளவர்கள் யாரு தெரியுமா? அவருடைய பழைய ஹிஸ்டரி, அவர்களில் அதிகமானவர்கள் குடித்தவர்கள். குடிக்காதவர்கள் யார் என்று ஜசீரத்துல் அரபில் கேட்கணும். ஏன்னா அவங்க கிளைமேட்டும் அவங்க தன்மையும் அப்படி. குடித்தவர்கள் அன்றைக்கு அவர்கள் திரும்ப குடித்து பாட்டி எடுத்தார்களா? விபச்சாரத்தில் தைரியமாக ஈடுபட்டவர்கள். எங்க நாட்டில் சட்டம் இருக்கிறது, அங்க சட்டம் ஏற்பதற்கு யாரும் இல்லை, போலீஸ் இல்லை, பிழை செய்தால் கைது செய்ய யாரும் இல்லை. அவங்க கோத்திரத்துல தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இவ்வளவுதான், வேற பெருசா ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஊரில் அந்த நேரத்தில் இன்றைக்கு கொண்டாடுவோம் என்று திரும்ப பழைய நிலைமைக்கு போவோம் என்று பெண்களோடு அவர்கள் ஏதாவது நடத்தினார்களா? ஷாம்ல வந்து இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பிறகு பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசான் சொல்லுவதை விட்டு இருந்தார்கள். அவர்கள் அசான் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அமீருல் மூமின் அபூபக்கர் அவங்கள்ட்ட வந்து, அமீருல் மூமின் அவர்களே, என்னை ஊரை விட்டு அனுப்புங்க, எனக்கு ரசூலுல்லாவுடைய ஞாபகமாகவே இருக்குது, அந்த ரவுதாவை கடந்து போக முடியாமல் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் எல்லா இடத்திலும் எனக்கு ஞாபகமாக இருக்கு, எனக்கு தாங்க முடியாமல் இருக்கு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் மதீனாவுக்கு வெளியே போய் நான் வாழ வேண்டும், என்னை விடுங்க. அவர்கள் அனுமதி கொடுக்க இல்லை. பிலால் நீங்கள் இருங்க, என்ற ரசூலுல்லாவை என்றைக்குமே அவருக்கு மறக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளோ அரபுகள் நிற்க ஃபத்ஹு மக்கா வெற்றி கண்ட நேரம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெருவர்களால் உயர்ந்து ஒரு மனிதரை தேடுறாங்க. ஐன பிலால், என்ற பிலால் எங்கன்னு கேட்கிறாங்க. ஐன பிலால், பிலால் எங்கன்னு கேட்கிறாங்க. அது அசானுக்குரிய நேரம்.
அவ்வளோ அரபிகளையும் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆபஷி, ஒரு கருப்பு அடிமையாக நின்றவர், ஒரு கருப்பராக நின்றவர் கூப்பிடுறார். எனக்கெல்லாம் உலகத்துல மரியாதை உண்டாண்டு கேட்கிற நிலைமையில் உள்ளவரை ஹரத்துல காபத்துல்லாக்கு மேல ஏறி பிலால் அஸ்ஸின் அசான் சொல்லுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லா இடத்திலையும் என்ற பிலால் ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச பிறகு மேனேஜர் பைத்துல் மாலுடைய இவருக்கு எவ்வளவு கடன் கொடுத்துருங்க பிலால், அவரால் தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் இல்லாத ஒரு துனியா அவரால் நினைச்சு பார்க்க முடியல. எனக்கு ஏலாண்டார், எனக்கு அசான் சொல்ல ஏலா, ரசூலுல்லாஹ் ஞாபகம் நான் அசான் சொல்லி முடிய ரசூலுல்லாஹ் முஸல்லாக்கு வருவார்கள், ரசூலுல்லாஹ் ஞாபகம் எனக்கு ஏலாண்டார். ஷாம் வெற்றி கொண்ட நாள் உமர் பின் கத்தாப் நிற்கிறார், அருமை தோழர்கள் நிற்கிறார்கள். இஸ்லாம் வீரியமாக உலகத்தில் வளர்கிறது. ஒரு நாளில் இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற நேரம் மண்ணை தூவினார்கள், அள்ளி வீசினார்கள், அடித்தார்கள், சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றார்கள். உலகம் மெல்ல 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 இஸ்லாத்தை நோக்கி வருகிற நேரத்தில் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முஅத்தினாக வந்து பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் அஸான் சொல்லுகிறேன். அவர் அல்லாஹு அக்பர் என்றவருடைய அவர் பாணியிலே அவருடைய குரலில் அஸான் சொல்ல அன்றைக்கு வந்த தோழர்களும் அந்த மக்களும் வெற்றி மறந்து விட்டார்கள். துனியாவில் ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் பணம் வைத்திருந்தால் அவனுடைய கண்ணு பணத்தின் பக்கம் போகும், ஈமானின் பக்கம் அல்ல. அவன் பெண்ணை வைத்திருந்தால் பெண்ணின் பக்கம் போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் எல்லோரும் அளந்து விட்டார்கள். சிரிக்க வேண்டிய நாளில் ஏன் அழுகை? அமீருல் முஃமினீன் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பிலாலுடைய இந்த அஸான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டார். பிலால் ரசூலுல்லாஹ் இருந்திருந்தா எப்படி, ரசூலுல்லாஹ் எப்படி என்று எல்லோரும் அழுகிறார்கள் என்றால் அவர்கள் கல்வில் இருந்த ஈமான் எப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்த விதம் எப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. லா யுமினு அஹதுக்கும் மத்தா குன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மைன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உண்மையான முஃமின் ஆக மாட்டீர்கள். உங்கள் தாயை விட, தகப்பனை விட, உங்கள் பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மனிதர்களை விட நீங்கள் என்னை நேசிக்கும் வரைக்கும் என்றார்கள். அந்த நேசம் நிஜமாக இருக்கிறதா? அது ஈமானிய பண்பு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஈமானிய பண்பு. அன்றைக்கு அவர்கள் அழுதார்கள். இந்த ஈமான் உலகத்தை மாற்றி போட்டது. அது வரலாறு சான்று. உலகத்தில் நிறைய புரட்சிகள் நடந்தது. ஒரே ஒரு புரட்சி நான் சொல்லுகிறேன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஜெர்மனியில் நடந்தது, பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஆனால் உலகத்தில் நான் கண்ட ஒரு புரட்சி ஜசீரத்துல் அரபில் ஹியூமன் மைண்ட், மனிதர்களுடைய கல்புகள் புரட்சியாக மாற்றப்பட்டது. 5 பிள்ளைகள் வாப்பாக்கு வருஷம் முழுக்க கவுன்சிலிங் பண்ணினாலும் 5ஐயும் திருத்த இயலாத வாப்பாமார்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி கிடைத்தது காட்டு மிராண்டியான ஒரு கூட்டம். அவர்கள் உலகத்தில் மிக பண்பானவராக மாறினாங்க. இவங்களை விட நல்லவங்களா மாற 7 ஆண்டு சொல்ற அளவுக்கு மாறினார்கள். அல்லாஹ் அந்த ஈமானில் வைத்த பரக்கத்தது. அப்படிப்பட்ட ஈமானை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஈமானுக்குரிய சோதனையை பலஸ்தீன மண்ணிலே இன்றைக்கு நடத்துகிறான். அல்லாஹ் கோபமாக இல்லை, அல்லாஹ் கோபமாக இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்ரேலுடைய கை மேலே ஓங்கினாலும் வெற்றி முஸ்லிம்களுக்கு. அது அல்லாஹ்வுடைய சுன்னத். சுன்னத் அல்லாஹ் இல்லத்தி கது ஹலத் மின் கபல் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்னான், உம்ரா செய்யாம, அதாவது உம்ராவுக்கு போன ரசூலுல்லாஹ் 1400 பேரோட திரும்பி வர நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், இல்லை நபியே, நான் உங்களை ஹரத்துக்கு அனுப்புவேன். எப்படி அனுப்புவேன் நபியே? இன்ஷா அல்லாஹ் ஆமினி, நீங்கள் அச்சமில்லாதவர்களாக உள்ள நுழைவீங்க என்ற தைரியத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தைரியம் கொடுத்தார். மக்கா வெற்றி பிறகு நடக்குது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் அந்த ஈமான் உள்ளவர்கள் அங்கே நடக்குது. பிள்ளைகள் கையை கொடுக்குறாங்க, காலை கொடுக்குறாங்க, உம்மா பேரை எழுதுங்க. அப்படிப்பட்ட சோதனை எங்களுக்கு இல்லை. அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, கையை கொடுக்குறாங்க. ஏண்டா, அதாவது பொம் பிளாஸ்ட் ஆகிற நேரம் தலை ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கமாக போகுது. ஜனாசா ட்ரக் வர்ற நேரம் அந்த ட்ரக்கில் உள்ள ஜனாசாக்களை எட்டி பிள்ளைகள் பார்க்குறாங்க, தாய்மார்கள் பார்க்குறாங்க. சில பிள்ளைகளோட உம்மா மவுத்து, சில பிள்ளைகளுடைய, அதாவது சில உம்மாமார்கள் பிள்ளையை தேடுறாங்க, பிள்ளைகள் உம்மாமார்கள் வாப்பாமார்களை தேடுறாங்க.
அதனால் லாஸ்ட்டாக கையில் பேர் எழுதுவோம். அவங்களுக்கு வேறு டெக்னாலஜி இல்லை, அவங்கள்ட்ட வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அமெரிக்கர்கள் பயந்து போய் பார்க்கிறார்கள், மனிதர்களால் இப்படி வாழ முடியுமான்னு கேட்கிறார்கள். ஒரு புள்ள தன்னுடைய வீட்டை காட்டிட்டு சொல்லுது, எல்லாரும் மௌத்து, அல்லாஹ் என்ன வாழ வைத்திருக்கிறான். ரப்பை புகழ்ந்து பேசுகிற நேரம் உலகத்தில் இவர்களுக்கு கோபம் வராதா ரப்போடு என்று நினைத்து அவர்கள் ஆச்சரியப்படுறார்கள். யுவான் ரெட்லி, அதாவது பலஸ்தீனத்துக்கு இதுக்கு முன்னாடி, இந்த வாரில் இல்லை, இதுக்கு முன்னாடி போய் அதாவது ரிப்போர்ட்டராக போனவர் ஹிஜாபோட திரும்பி வருகிறார். யாவது டெரரிஸ்ட் என்ற பேரோட போனவர், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் நினைப்போட போனவர், யூகேலேருந்து போனவர், நிறைய பிரச்சனைகள் அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் நிறைய பிரச்சனை படுத்தினர். இல்லை நான் போய் ரிப்போர்ட் பண்ணுவேன்னு போனவர். அவள் லைஃப்பில் நிறைய ஸ்டோரிகளை சொல்லிட்டு உலகம் எங்கும் திரிந்து போய் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் தெரியுமான்னு இன்றைக்கு பேசுகிறா. அல்லாஹ் கல்வை மாற்றி அவள் கல்பலை ஈமான கொடுத்தான். என்ன நடந்துச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? பலஸ்தீனம் வரைக்கும் போன அவள் சொல்ற நிறைய கதை சொல்றா. ஒரு நாள் அது ரமலானுடைய நாள், நான் போகிறேன், கடுமையான கூதல். ஒரு பொம்பளை கதவை திறந்து என்னை கண்டுட்டா, என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஜக்கெட் தந்தா. அவ வீட்டில் இந்த ஜக்கெட்டை போட்டு போங்க கூதல்ண்டா. நான் வீட்டுக்குள் எட்டி பார்த்தேன், எதுவுமே இல்லை. அம்மா உங்களுக்கு என்னம்மா? ஒண்ணுமே இல்லைன்னு கேட்டேன். அல்லாண்டா, நான் அசந்து போய்விட்டேன். இப்படியும் மனிதர்களா? அவக்கில்லாமல் எனக்கு தரக்கூடிய மிக உன்னதமான ஒரு கூட்டம் என்று உலகம் முழுக்க ரப்புல் ஆலமீனுடைய நாவை அசைத்து பேச வைத்திருந்தால் முஸ்லிம்களும் ஈமானும் அப்படிப்பட்டது. இந்த ஈமானுடைய கண்ணியம், அந்த ஈமான் நுழைந்த பிறகு ஒரு மனிதனுடைய மாற்றத்தை நீங்கள் படித்து பார்த்தால், அந்த ஈமான் வேணும் என்று நாம் மரணத்துக்கு முன்னாடி, எங்க சந்தூக்கில் எங்களுடைய ஜனாசா போவதற்கு முன்னாடி அந்த தூய்மையான ஈமான் எங்க கல்புல அல்லாஹ்வை போட்டு விடு, அந்த கல்புல அதை எடுத்து விடாதே அல்லாஹ், அதுக்கு இஸ்திகாமத்தை தந்து விடு என்று கேட்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பலஸ்தீன மக்களுக்கு உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறார்கள் அவர்களுக்கு அந்த ஈமானை இஸ்திகாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகள், அதாவது பேச்சுள்ள பிழைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கதீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.